ஹலோங்க, கார்த்திகை தீபம் நாளைக்கான எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் சீனில் தீபா வந்துட்டு அபிராமி முன்னாடி பாடிக்கிட்டு இருக்காங்க. அபிராமி அவ்வளோ அழகாக ரசிச்சிட்டு இருக்காங்க தீபாவை. இவ்வளோ நாள் இந்த பொண்ணையை நம்ம ஏற்றுக்காமல் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம். எவ்வளோ திறமை இருக்குது இவகிட்ட, நம்ம ஏன் நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாமல் போச்சு, இனிமேல் இந்த பொண்ணு கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டு இருக்காங்க. தீபாவும் அவ்வளோ உருகி உருகி பாடிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் தீபாவும் ஒன்றா இருந்த நாட்கள், அந்த நேரம் எல்லாத்தையுமே நினச்சி மனசுக்குள்ளேயே அவ்வளோ சந்தோஷம் வைக்கப்பட்டுட்டு அந்த பாட்டை வந்து பாடுறாங்க. அந்த சீனை ரொம்பவே அழகாக காட்டுறாங்க. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அபிராமி அவ்வளோ ரசிக்கிறாங்க. தீபா வந்து அதை பாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அபிராமி, கார்த்திக்கோட அப்பா, அருண், ஐஸ்வர்யா, ரியா, தீபா எல்லாருமே இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு ஜோசியர் வந்திருக்காரு. அவரும் அங்கே உட்காந்துருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரியாவும் ஐஸ்வர்யாவும் மனமனன்னு பேசிக்கிறாங்க. இவர் வந்திருக்காரு அப்படின்னா வீட்டில் ஏதோ ஒன்று புதுசாக நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இல்லைன்னா நம்ம அத்தை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா சொல்ல, ரியாவும் இருக்கும் என்ன விஷயமா இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போவும் ரியாவுக்கு ஒரு அல்ப ஆசை இருக்குது. ஒருவேளை நம்மளையும் ஆனந்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அத்தை வந்து ஜோசியரை வர சொல்லியிருப்பாங்களோ, 2 பேத்துக்கு செட் ஆகுமா, இல்லை ஏதாச்சும் மேற்படி வந்து முறைப்படி ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு கூட அத்தை நினச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது ஐஸ்வர்யாக்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இருந்தாலும் உனக்கு இவ்வளோ பேராசையாகாது. முதல்ல வந்துட்டு மீனாட்சி மேலே இருக்க வந்து பாசம் வந்து அத்தைக்கு இன்னும் குறையவே இல்லை. இதில் நீ வேறு உள்ள என்ட்ரி ஆக முடியுமா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ரியாக்கான மனசே இல்லை, இப்படி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு ஜோசியரே வந்த விஷயத்த பேசிடலாம் அப்படின்னு அபிராமி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே என்னவா இருக்கோ அப்படின்னு சொல்லி ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது வந்துட்டு கார்த்திக்குக்கும் தீபாவுக்கும் கொஞ்சம் மறுபடி கல்யாணம் ஆகலை தான். ஆனால் அப்படியே எல்லாமே ஆச்சு, பர்ஃபெக்டாக வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் எதுவுமே மறுபடி நாங்கள் நடத்தி வைக்கலாம். அதில் முதல் விஷயம் சாந்தி முகூர்த்தம். அது முறைப்படி நாங்கள் நடத்தவே இல்லை. அதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருக்கோம். ஒரு நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஜோசியரும் சந்தோஷமாக கண்டிப்பாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாங்கத்தையெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கே நாள் ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தையும் சொல்லிடுறாங்க. அப்போ அபிராமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா, கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தீபா கிட்ட வந்துட்டு அபிராமி பேச வரும்போது தீபா சொல்கிறாங்க, அத்தை இதெல்லாம் இப்போ வேணாம், ஏற்கனவே நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கு, இதில் இது எதுக்கு அப்படிங்கும்போது அது எல்லா பிரச்சனையும் வீட்டில் இருக்குமா, வீட்டுக்கு வீடு வாசப்படிதான், பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நல்ல விஷயத்தை நம்ம தள்ளி போடக்கூடாது. உங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து எவ்வளோ பிரச்சனை, நானும் உங்களுக்கு நிறையா பிரச்சனையை கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் சமாளித்து இப்போ தான் கொஞ்சம் ஒரு ஸ்டெடியான நிலைமைக்கு வரும்போது கார்த்திக் வந்து இப்படி ஒரு சேலஞ்சில் சிக்கியிருக்கான். அதே இவன் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டியது எல்லாமே நடந்து தான் ஆகணும். மறுபடி நீ அமைதியாரு, எதுவும் வேணாம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அபிராமி தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ரியாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அவ்வளோ பற்றிட்டு எரியுது. இங்கே அவன் சொத்துக்கே வழி இல்லாமல் போட்டி போட்டுட்டு வந்து இந்த வீட்டில் இருக்க முடியுமா இருக்க முடியாதான்னு நினச்சிட்டு இருக்கோம். இதில் இவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் கேட்குதா, நம்ம என்னன்னா வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இது குழந்தை குட்டி பெற்று வீட்டில் இருக்கிறதுக்கு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அபிராமியை திட்டுறாங்க 2 பேரும். கண்டிப்பாக இதை நடக்க விடவே கூடாது, ஏதாச்சும் பிளான் பண்ணியே ஆகணும் ஐஸ்வர்யா அப்படின்னு ரியாவும் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பண்ணிடலாம், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அவள் வந்து குழந்தையை பெற்றெடுத்துட்டு இந்த வீட்டில் இருப்பாளா, வாய்ப்பே விடக்கூடாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ரியாவுக்கு அப்படியே புஷ்ன்னு ஆயிடுது. நம்ம என்னென்னமோ லூசுத்தனமாக நினச்சிட்டோமே, ஆனால் இந்த அத்தை வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. சரி, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதான், டிவோர்ஸ் கூட வாங்கலை, நமக்கான விஷயத்தை பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களே மனசை தேத்திக்கிறாங்க. தீபாவுக்கு வந்து ஒரே சந்தோஷமாகவும் இருக்குது, ஆனால் ஒரே மனசில் குழப்பமாகவும் இருக்குது. அப்போ வந்துட்டு கார்த்திக்கிட்ட எப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க, கார்த்திக் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ரொம்பவே இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. மறுபடியும் கார்த்திக் தீபாவை ஒன்றா காட்டுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிறையா வரும். அதிகமாக கார்த்திக் தீபா இப்போ ஒன்றா இருக்க மாதிரி பேசுகிற மாதிரி கூட காட்டுறதில்ல. கார்த்திக் கம்பெனிக்கு போகிறாரு, அங்கே ஆஃபீஸில் மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் தீபா கூட கொஞ்சம் சீன்ஸ்லாம் காட்டினாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்கமிங் எபிசோட்ஸ் கண்டிப்பாக தீபா கூட இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கார்த்திக் தீபா பேர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.